ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்குற போகிற டாபிக் என்னென்னா டைட்டில். டைட்டில் ஆஃப் சோர்ஸ், வாட் இட் இஸ்? டைட்டில் ஆஃப் சோர்ஸ்னால் நம்ம டைட்டில் நேம் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வெப்சைட்டிங்கில் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஹாரி பாட்டர் ஜேகே ரவுலிங், ஹாரி பாட்டர் தான் நமக்கு டைட்டில்னால் அதுதான் நம்ம வெப்சைட்டில் நம்ம நேம் கொடுக்கணும். சில டைட்டில் நம்மளுக்கு இருக்காது, சில ஒர்க்கில் டைட்டில் இருக்காது. அப்படி இருக்கப்ப நம்ம டிஸ்கிரிப்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அந்த டிஸ்கிரிப்டிவ் இன்ஃபர்மேஷன் எதுலாம் இன்க்ளூட் ஆகணும்னா, ரெசிடென்ட் ஆஃப் எ லெட்டர், ஒரு லெட்டரில் நம்மளுக்கு ப்ரொசிக்யூட் பண்ணிக்காங்க இதான் இந்த இன்ஃபர்மேஷனுக்குன்னா அந்த லெட்டரோட நம்ம டைட்டிலாக கொடுக்கலாம். இல்லை ஒருத்தவங்க மெசேஜ் கொடுக்காங்க, அந்த மெசேஜை நம்ம டைட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் ஆஃப் எ பெர்ஃபார்மன்ஸ் ஃபீச்சர்டு இன் எ ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அந்த லொக்கேஷன் என்ன ப்ரோக்ராம் நடக்குதோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம டைட்டிலாக கொடுக்கலாம். இப்போது வாலெல்லாம், மியூசியம் வாலெல்லாம் நம்ம ஒரு ரிவ்யூவோ இல்லை ஒர்க்கோ பண்ணுறோன்னா அந்த மியூசியமோட வாழை என்ன டெஸ்ட்டுக்கோ அதை நம்ம டைட்டிலாக கொடுக்கலாம். இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், ஒரு ஒர்க்கை ரிவ்யூ பண்ணுறோன்னா அந்த ரிவ்யூ என்ன சப்ஜெக்டுக்கோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம டைட்டில் கொடுக்கலாம். இப்போ சில இடத்துல டாக்குமெண்டேஷன் நம்ம ஒரு கம்யூனிகேஷனோட டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ணுறப்ப அந்த நேரத்தில் டைட்டில் பக்கத்தில் ஆத்தராக நம்மளோட நேமே போட்டு டைட்டில்ன்ட்டு போட்டு கொடுக்கலாம். இப்போது நான் ஒரு டைட்டில் டாக்குமெண்டேஷன் பண்ணேன், ஆனால் அதுக்கு டைட்டில் இருக்குது, ஆத்தர் ரெஃபரன்ஸ்க்கு நம்மளோட ரெஃபரன்ஸே நம்மளோட நேமே நம்ம போட்டுக்கலாம். டைட்டில், வேர் டு ஃபைண்ட் இட், டைட்டில் நம்ம எங்கே கண்டுபிடிக்கணும்னா ஆத்தர் நேமுக்கு பக்கத்தில் தான் நம்மளுக்கு எப்போதுமே டைட்டில் டிஸ்பிளே பண்ணிக்கும். இப்போ நம்மளுக்கு மியூசிக் ஆல்பம் எடுத்துக்கணும், அந்த கவர் மியூசிக்கோட கவர் பக்கத்தில் ஆத்தரோட நேம் பக்கத்தில் தான் டைட்டில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு புக்கு பிக்சர்ஸ் எதுவும் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அந்த பெயிண்டரோட ஆர்டிஸ்டோட நேம் பக்கத்தில் தான் டைட்டிலும் இருக்கும். சில இடத்துல சப்டைட்டில்ஸ் இருக்கும், அந்த சப்டைட்டில்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா டைட்டில் ஒரிஜினல் டைட்டில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் கோலன் இல்லைன்னா பஞ்சுவேஷன் மார்க் இல்லைன்னா டேஷ் இந்த ஏதாட்டும் ஒன்று போட்டுட்டு சப்டைட்டில்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்படி நம்மளுக்கு கொடுத்தா அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ சில இடத்துல சப்டைட்டில்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கு நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம காப்பிரைட் பேஜோ இல்லைன்னா அத்தாரிட்டி அதர் சோர்சஸ்லேயே செக் பண்ணி எப்படி எந்த சப்டைட்டில்ஸ் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து நம்ம அதை தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். வெப்பேஜ்லையும் டைட்டில் எப்படி நம்ம போடணும்னா இந்த யூஆர்எல்லோ இல்லை ஹெச்டிடிபியோ அந்த மாதிரி எதுவும் போடாமல் நம்ம டைட்டில் மட்டும் போட்டுக்கணும், வெப்பேஜோட டைட்டில். இதோட இந்த டாபிக் மீடியாவில் நம்மளுக்கு இன்னொரு கேட்டுங்களுக்கு ஹவு டு ஸ்டைல் இட், அந்த ஹவு டு ஸ்டைல் இட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.